யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இப்போ சமாரியா பெண்ணுடைய கதையை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அவ கிணற்றுல தண்ணி எடுக்க வரா. அப்ப இயேசு கிறிஸ்து அவளோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அந்த சமயத்துல அவர் என்ன சொல்றாரு, உன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா நீ அவர்கிட்ட தண்ணி கேட்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பெண் என்ன சொல்றா, உம்மிடத்துல மொண்டு கொள்ள பாத்திரம் இல்லை, கிணறும் ஆழமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த கிணற்றை கட்டினது, இந்த கிணற்றை தோண்டினது நம்முடைய பிதாவாகிய யாக்கோபு. யாரு? முற்பிதாவாகிய யாக்கோபு, 12 கோத்திரங்களுக்கு தகப்பனான யாக்கோபு. அவரை காட்டிலும் நீர் பெரியவரோ, நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அவ கேட்கிற கேள்விக்கு டைரக்டா பதில் சொல்லாம, இந்த தண்ணிய நீ குடிச்சா உனக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், ஏன்னா இது சரீர தேவைக்காக, சரீர தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, சரீர தாகத்தை பூர்த்தி செய்வதற்கான தண்ணீர். இந்த தண்ணீரை நீ குடிக்கும் போது உனக்கு தாகம் உண்டாகும், ஆனா நான் கொடுக்கிற தண்ணீரை நீ குடிக்கும் போது தாகம் உண்டாகாது, அது நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும். அவர் ஆத்ம தாகத்தை குறித்து அவளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆனா அவளுக்கு அது விளங்கல. அதுதான் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்ல வர்றாரு, உன்னுடைய தகப்பன், உன்னுடைய பிதாவாகிய யாக்கோபு கொடுத்தது எப்படிப்பட்ட தண்ணீர்? தாகம் உண்டாக்குகிற தண்ணீர். ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரோ உனக்கு தாகமே எடுக்காத தண்ணீர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆமா, உன்னுடைய பிதாவாகிய யாக்கோபை காட்டிலும் நான் பெரியவன் அப்படின்றத அவர் சொல்லாம அவளுக்கு அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். யாக்கோபு எந்த விதத்துல இயேசு கிறிஸ்துவோட பெரியவனா இருக்க முடியும்? இல்லையா? நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு முன்னதாகவே இவர் இருக்கிறார். அவரால் மட்டும்தான் ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும். என்னதான் யாக்கோபு அந்த கிணற்றை வெட்டி அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு அவன் தண்ணீர் உண்டாக்கினாலும் இன்னமும் அவங்க அந்த கிணத்துல தண்ணியை எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. 1000 வருஷ கணக்கு அவங்க அந்த தண்ணியை குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணல, அந்த தாகம் அவர்களுக்கு தீரல. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் கொடுக்கிற தண்ணீரை நீ குடிச்சினா உனக்கு தாகமே உண்டாகாது. இந்த வார்த்தைகளை யாக்கோபால சொல்ல முடியுமா? நான் கொடுக்கிற தண்ணியை குடிச்சினா உனக்கு தாகமே உண்டாகாதுன்னு? நிச்சயமா முடியாது. யாக்கோபை காட்டிலும் இயேசு கிறிஸ்து தான் பெரியவர் என்பதை இந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு உணர்த்துகிறார். அதுக்கப்புறம் எப்படி சொல்றாரு, அவளுடைய காரியங்களை குறித்து அவள் இடத்துல பேசுறாரு. அவளுக்கு எதனால ஆத்ம தாகம் இருக்கிறது என்பதை அவர் பேசுறாரு. அவளுடைய சூழ்நிலை என்ன, அவ எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறா அப்படின்றத அவளோடு கூட பேசுறாரு. இப்போ இந்த பெண் ஒரு நற்செய்தியை அறிவிக்கிற பெண்ணாக அந்த இடத்துல மாறுகிறாள். அவளுடைய சமாரியா ஊருக்குள்ள போயிட்டு ஒரு மனுஷன் வந்திருக்கிறாரு, அவர் என்னுடைய காரியங்களை எல்லாம் சொல்றாருன்னு சொல்லி ஊருக்குள்ள போய் அறிவிச்சது யாரு? இந்த பெண், சமாரிய பெண். அவளுடைய பெயர் இங்க குறிப்பிடப்படவில்லை, ஆனால் அவள் செய்த காரியம் பெரிய காரியமா இருக்கிறது. இதுல இருந்தே கிறிஸ்து எவ்வளவு பெரியவர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவகிட்ட பேசின காரியத்தை அவ விட்டுட்டு போயிடலாம். அவ என்ன சொல்லிருக்கலாம், அவ மட்டுமே அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவ போயிட்டு இருக்கலாம். ஆனா அவ அப்படி செய்யாம என்ன பண்ணா, அந்த நற்செய்தியை ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்டையும் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வரா. ஒரு மனுஷன் வந்திருக்கிறாரு, அவர் என்னை பத்தி எல்லாமே சொல்றாரு, அவர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறாரு, அவர் கிறிஸ்துவா இருக்கிறாரு, வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அன்றைக்கு அநேகர் கர்த்தருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டார்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு எவ்வளவு பேரு ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பெண்ணை பார்த்து, நீ சொன்னன்றதுக்காக இல்ல, நாங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் எவ்வளவு பெரியவர்ன்ட்டு. 4ஆம் அதிகாரத்தை வாசிச்சுட்டே வந்தா கடைசியா அவங்க அதை தான் சொல்லுவாங்க, நீ சொன்னதுக்காக நாங்க இவரை ஏத்துக்கல, இவர் பேச்சை கேட்டு இவர் சொல்றதெல்லாம் கேட்டுதான் நாங்க இவரை ஏற்றுக்கொண்டோம். 42ஆம் வசனம் பார்ப்போம். அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை
நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். யார் அவரு? உலக இரட்சகர். எப்படி சொல்றாங்க அவங்க வார்த்தை? உலக இரட்சகர். இவர் இந்த உலகத்திற்கு வந்த இரட்சகர் அப்படின்னு சொல்லாம, எங்களுக்காக வந்த இரட்சகர், நமக்காக வந்த இரட்சகர் அப்படின்னு சொல்லாம, இவர் உலக இரட்சகர், மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர். அப்போ உலக இரட்சகர்னா யாக்கோபை காட்டிலும் இவர் யாரு? பெரியவராய் இருக்கிறார். கிறிஸ்து பெரியவராய் இருக்கிறார். தேவதூதன் என்ன சொன்னாரு? இவர் பெரியவராய் இருக்கிறார். கிறிஸ்து யாக்கோபை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். ஆபிரகாமை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார்.